ஹை காய்ஸ், இன்னைக்கு நம்ம குயிக் சாண்ட் அப்படின்ற ஒரு த்ரில்லர் சர்வைவல் மூவி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, இங்க ஒரு 2 கப்பல் ஹைக்கிங் பண்றதுக்காக காட்டுக்குள்ள போறாங்க. அங்க ஒரு பயங்கரமான விஷயத்த பார்த்து பயந்து ஓடும் போது ஒரு குழிக்குள்ள விழுந்துடுறாங்க. எதை பார்த்து அவங்க ஓடி வந்தாங்க, குழிக்குள்ள இருந்து கடைசியில உயிரோட தப்பிச்சாங்களா இல்லையான்றதான் இந்த முழு படத்தோட கதையே. சோ டக்குன்னு கதைக்குள்ள போலாம் வாங்க. நீங்க பார்த்திருக்குது வாய்ஸ் மூவி ஷாட். சோ மறக்காம ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு காட்டை காமிக்கிறாங்க. அந்த காட்டுல ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து ஒருத்தன் வேகமா ஓடி போயிட்டு இருக்கான். அவன் கையில கன் இருக்கு. இப்போ அந்த இடத்துல சில சத்தங்கள் கேக்குது. திரும்பி பார்த்தா அங்க ஒரு ஆள் வராரு. இவர் தான் பாஸ். எவ்வளவு வாட்டி சொல்றது, என்னை விட்டு இங்க போகாதுன்னு சார், எனக்கு இந்த விஷயம் பிடிக்கல, நம்ம டூரிஸ்ட் எல்லாம் பண்ணவே கூடாது, அது தப்பு. நம்ம இங்க பாரு, நான் என்ன சொல்றேன்னா நீ அதை தான் ஃபாலோ பண்ணணும். இங்க பாம்போட தோலுக்கு எவ்வளவு காசு தருவாங்க தெரியுமா? நீ டூரிஸ்ட் கிட்ட இருந்து ஆட்டி போற பணத்தை விடவும் அதிகமா கிடைக்கும். அவன் பயப்படுறான், இதை என்னால பண்ண முடியாது, இது பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேகமா ஓடுறான். அப்படி ஓடி போகும்போது அவன் ஏதோ ஒரு விஷயம் பாக்குற மாதிரி அவன் கண்ணுக்கு தெரியுது. ஓடி போய் கீழே டொப்புன்னு விழுந்துடுறான். இப்போ அந்த இடத்துல மனுஷங்களோட சடலத்தை அவன் பாக்குறான். பார்த்த உடனே கத்தி அலறான். இப்ப அடுத்த சீன படத்தோட ஹீரோனா காமிக்கிறாங்க. இவங்க பேரு சோஃபியா, இவர் பேரு ஜோஷ். இவங்க 2 பேரும் கணவன் மனைவி. இவங்களுக்கு குழந்தைங்களும் இருக்கும். அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேரும் டாக்டர்ஸ் தான். இப்போ ஒரு ப்ரோக்ராமுக்காக பிரசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டை பார்க்க வராங்க. சோஃபியாவும் அவங்க குழந்தைங்களை விட்டுட்டு வந்தனால ரொம்ப அப்செட்டா இருக்காங்க. அதே நேரத்துல இங்க அவங்க கணவரும் இந்த இடத்துல நிறைய பார்க்கக்கூடிய இடங்கள் அதிகமா இருக்கு, இங்க நிறைய இடத்த போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோனுக்கு சுத்தமா பிடிக்கல. இல்ல, நான் முதல்ல குழந்தைகளுக்கு கால் பண்றேன், அவங்க நல்லா இருக்காங்களான்னு கால் பண்ணி கேட்கிறேன். இங்க பாரு, இப்பதான் நம்ம வந்திருக்கோம், அதுக்குள்ளே குழந்தைங்க சொல்லாத, நம்ம கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு அவர் சொல்லும் போது அவங்க ரொம்ப கோபப்படுறாங்க. அவங்களோட ஹோட்டலுக்கும் போறாங்க. அங்க அவரோட ஃப்ரெண்டை பாக்குறாங்க. இவர் பண்ணக்கூடிய மீட்டிங்காக தான் வந்திருப்பாங்க. அதுக்கான பிரசன்டேஷனும் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. அவரும் என்ன சொல்றாங்க, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நைட் உங்களை நான் மீட் பண்றேன் அப்படின்னும் போது அவங்க ரூமுக்கு போறாங்க. ஆல்ரெடி ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும். அவங்க டிவோர்ஸ் பண்ற ஐடியால தான் இருப்பாங்க. இப்போ ஒரே ரூம்ல அவங்க புக் பண்ணனால ஹீரோனுக்கு கடுப்பா இருக்கும். ஒரே ரூம்ல என்னால இருக்க முடியாது, எனக்கு ஒரு வேற ரூம் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்வாங்க. ஆனா ஆல்ரெடி எல்லா ரூமும் ஃபுல்லா இருக்கும், அதனால வேற ஆப்ஷனும் எங்களுக்கு இருக்காது. சரின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. ஹீரோக்கும் நான் இங்க இருக்கிறது உனக்கு பிடிக்கல போல, நான் கொஞ்ச நேரம் வெளியே போயிடுறேன்னு சொல்லி அவர் கொஞ்ச நேரம் வெளியே போயிடுவாங்க. அந்த கேப்ல ஹீரோனியும் அவங்க ப்ராஜெக்ட்கான ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. நைட்டு ஹீரோனி அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, சின்ன வயசு நீ நிறைய ஹைக்கிங் எல்லாம் போயிருக்கடா, அந்த ஞாபகம் எல்லாம் இருக்கு அப்படின்னு போது இன்னுமே எனக்கு இருக்கு, கண்டிப்பா நம்ம பிளானிங் போடலாம், வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோனி நானும் உங்க கூட வரேன் அப்படின்னாங்க. ஆனா ஹீரோ, நீ போய் ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ உன்னால போக முடியுமான்னு தெரியல, வேண்டாம் அப்படின்னும் போது நீ என்ன சொல்றது, நான் கண்டிப்பா போயே தருவேன் அப்படின்னு சொல்லி பிடிவாதமா பேசிட்டு இருக்கா. அப்படி பேசும்போதுதான் அவங்க ஃப்ரெண்டும், நீ ஒரு நாள் ஹைக்கிங் போனீங்க, அந்த பேக் ஞாபகம் இருக்கா அப்படின்னு பேசும்போது அந்த டேட் சொன்னோடனே ஹீரோனுக்கு கோவம் வரும். எனக்கு அந்த நாள் நல்லா ஞாபகம் இருக்கு, அன்னைக்குதான் பாப்பாவும் பிறந்தா அப்படின்னு விஷயத்த சொல்லுவாங்க. அப்போ ஒரு மனஸ்தாபம் இருக்கும். ஏன்னா ஹீரோனி பிரெக்னன்ட்டா அந்த பாப்பா பிறகுற டைம்ல ஹீரோ கூடவே இல்லை, அவர் அதிகமா குடிக்கிறாருன்னு சொல்லிதான் ஹீரோக்கும் ஹீரோனுக்கும் சண்டே ஆகும், அதிகமா பேசிக்க மாட்டாங்க. இப்போ அவங்க ஒரு நான்வெஜ் சாப்பிடுறதுக்காக எடுத்துட்டு வருவாங்க. ஆனா ஹீரோனி பிரெக்னன்ட் ஆன பிறகு நான் நான்வெஜ்ஜே சாப்பிடக்கூடாதுன்னு நிறைய விஷயம் மாத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நீங்க பேசுங்க, நான் இருந்து போறேன்னு சொல்லி பேசிட்டே இருக்கும்போது அவங்க எழுந்து போயிருவாங்க. அவரோட ஃப்ரெண்டும், என்னாச்சு உங்க 2 பேருக்கும், கிட்ட முன்னாடியே சொல்லணும்னு நினைச்சேன், இப்ப சொல்றேன், எனக்கும் ஹீரோனிக்கும் செட் ஆகல, நம்ம பிரியற ஐடியால இருக்கணும் போது பைத்தியமா நீங்க 2 பேரும் பெர்ஃபெக்டான கப்பல், இப்பதான் ஏன்டா முடிவு எடுத்தீங்க? அவ லைஃப்ல அவ நிறைய விஷயத்த மாத்தணும்னு நினைச்சா மாறிட்டான், அதே மாதிரிதான் நானும், எனக்கு செட் ஆகாதுன்னு நாங்க அந்த ஐடியாவுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நாளைக்கு மீட்டிங் இருக்கு, எந்த டைம்ல வரணும்னு சொல்லி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க வந்து போயிருவாரு. அடுத்த நாள் காலை ஹீரோ பிரசன்டேஷனுக்காக ரெடி ஆகிட்டு இருப்பான். ஹீரோனியும் நான் ஹைக்கிங் போகணும், நான் போக போறேன் அப்படின்னும் போது, யார் கூட? தனியா தான் நான் போக போறேன், நான் தான் நேத்தே சொன்னேன்ல போறேன்ட்டு அப்படின்னும் போது ஹீரோக்கு கோவரும். இல்ல, தனியா போகிறது ஆபத்து, நீ போகவே போகாத அப்படின்னு சொல்லும்போது நான் கண்டிப்பா போய் தான் ஆவேன். ஹீரோக்கு ஹைக்கிங் போகிற ஐடியா இருக்காது. ஆனா ஹீரோனி வந்து தனியா போனாலும் அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும் சொல்லி, சரி நீ தனியா போகாத, நான் கூட வரேன் ஓகேவானும் போது அவங்க சேவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ரெடி ஆயிடுவாங்க. அந்த காட்டுல வந்து அழகான காட்சிகள் இருக்கு. அங்க ஒரு ஏரியும் இருக்கு, அதை பார்க்கலாம் அழகா இருக்கும்னு சொல்லிட்டே இருக்கும்போது அந்த காட்டுக்கு போற வழி பக்கத்துல இன்னும் ஒரு இடமும் இருக்கு. அந்த இடம் ரொம்ப ஆபத்து, அங்க அதிகமான பாம்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஹோட்டல் மேனேஜர் சொல்லிட்டு இருப்பாரு. இந்த மேப்பை ஃபாலோ பண்ணி போங்கன்னும் போது அங்க ஒரு ஷார்ட் ரூட் இருக்கும், இந்த வழியா போலாமான்னு ஹீரோ கேட்பாரு. தயவு செஞ்சு அந்த முடிவை எடுத்துறாதீங்க, ஷார்ட் ரூட்ல போறது பிரச்சனை இல்லை, அங்க நிறைய ஆபத்துகள் இருக்கு, அதனால இதுல என்ன ரூட் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணி போங்கன்னு சொல்லும் போது அவங்க 2 பேரும் பேசிட்டு சரி ஓகே போலாம்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுவாங்க. இப்போ அவங்களுக்கு பின்னாடி ஒரு ஆள் நிக்கிறான். இவன் படத்தோட ஸ்டார்டிங்கே நீங்க பார்த்திருப்பீங்க. இவன் ஒரு ஹண்டர், பாம்புகளை வேட்டையாடுறவன். அதே நேரத்துல அது மட்டும் இல்லாம ஹைக்கிங்க்கு வர ஆட்களை வந்து மேரிடைம் கிட்ட பணத்தை பிடிங்கிட்டு போற ஒரு திருட்டு கும்பல் மாதிரி. இப்ப ஹீரோனி அந்த இடத்துக்கு போறாங்க. ஹீரோனி ரொம்ப பேச மாட்டேன்னாங்க, சைலண்டா இருக்காங்க. கடைசியில் ஹைக்கிங் போகலாம்னு சொல்லி திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அவங்க நடந்து போயிட்டு இருப்பாங்க. ஹீரோ பின்னாடி வராரா இல்லையான்னு கூட பார்க்காம வேகமா அங்க இருந்து நடந்து போவாங்க. ஹீரோவால நடக்க முடியாது, மூச்சு வாங்கும். ஹீரோக்கு மூச்சு வாங்கினால கொஞ்ச நாள் இங்க ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம்னு சொல்லி தம்ம குடிச்சுட்டு இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணும்போது அங்க இடிக்க ஆரம்பிச்சிடும். கிளைமேட் சரியில்லை, நம்ம இங்க இருக்கிறது ஆபத்து, இங்க இருந்து நம்ம உடனே
உடனே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனி இல்ல இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்காம இப்பதானே வந்தோம் போது வேணாம் என் பேச்சு எப்பயாவது கேளு இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட காரை நோக்கி வந்துகிட்டு இருப்பாங்க. அப்படி வரும்போது காருக்கு முன்னாடியே அந்த ஹண்டர் இருப்பான். அவன் அந்த காரை உடைக்க முயற்சி பண்ணுவான். இதை பார்த்து ஹீரோனி அவன் கிட்ட போகாத ஆபத்து கொஞ்ச நேரம் இங்க வெயிட் பண்ணலாம் அவன் போன பிறகு போயிடலாம்னு சொல்லும் போது ஹீரோ முடியவே முடியாது. அவன் எப்படி என் காரை டச் பண்ணான் யாரும் நான் போய் கேட்டான்னு சொல்லி முன்னாடி போய் நிற்கும் போது அவன் கையில கன் இருக்கும். மிரட்ட ஆரம்பிச்சிருவான். நீ மட்டும் தனியா வரலையே உன் கூட ஒருத்தி வந்தாலே எங்க அப்படின்னு கேட்கும் போது ஹீரோனி பயந்துருவாங்க. நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் முன்னாடி நின்றுவாங்க. உங்க இடம் ஏதோ பொருட்கள் தாங்க அப்படின்னும் போது ஹீரோ கட்டி எடுத்து அவனை அடிச்சுட்டு அங்கிருந்து வேகமா ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அவன் கண்ணை எடுத்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஹீரோனிக்கு சமூகம் வரும் அங்க வந்து உயிரை காப்பாத்தம் சொல்லி வேகமா ஓடுவாங்க. ஹீரோ பின்னாடியே வருவார். பைத்தியமானி நான் அப்பவே சொன்னல அவன் கிட்ட சண்டை போட வேண்டாம் நம்ம அமைதியா இருந்துட்டு அவன் போன பிறகு போலான்னு சொன்னேன். இன்னைக்குதான் நீ என் பேச்சு கேட்டிருக்கேன்னு சொல்லி இப்ப பேச நேரம் இல்ல அவன் கையில மாட்டினா நம்மளுக்கு ஏதாவது ஆயிரும் நம்ம எங்க ஓடி போயிடலாம்னு சொல்லிட்டு ஆபத்தான பாம்புகள் இருக்கிற அந்த இடத்துக்கு ஹீரோனி வேகமா ஓடி போவாங்க. அங்க எக்கச்சக்கமான மரங்கள் இருக்கும். அவங்க கண்ணுக்கு முன்னாடி நிறைய மரங்கள் இருக்கனால ஒரு கிளையில மட்டும் இடிச்சு அங்கே மயக்க போட்டு விழுந்துருவாங்க. இப்ப அவங்க கண்ணு திறந்து பார்த்தா அவங்க ஒரு குழிக்குள்ள விழுந்து கிடக்குறாங்க. ஹீரோ சோஃபியான்னு கத்திட்டு போறாங்க. அவங்க குழிக்குள்ள இருக்கிறத அவரும் பாக்குறாரு. அவங்கள காப்பாற்றும் முயற்சி பண்ணுவாரு. ஆனா அவங்க ஆழமா முழுகிட்டே போவாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஆரம்பம்னு சொல்லி பயந்துட்டு அவரும் அந்த குழிக்குள்ள விழுந்துருவாரு. ஹீரோனி திட்டுவாங்க. பைத்தியமானி உன்னை யாரும் குதிக்க சொன்னா இப்ப யாரும் நம்மளை காப்பாத்துவா அப்படின்னு இங்க ஹீரோட ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க. அவங்க ரூமுக்கு போய் காலிங் ப்ரெஸ் பண்றாங்க. ஆனா எந்த சவுண்டோன்னு சொல்லிட்டு அவரோட போனை பார்த்து அவரோட ஃப்ரெண்டு போறது முன்னாடி ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் அமைச்சிருப்பாரு. நானும் என் மனைவியா ஹைக்கிங் போறேன் நைட்டு வந்துடும் அடுத்த நாள் நம்ம மீட்டிங்கான விஷயத்த பண்ணலாம் அப்படின்ட்டு. அதனால அவரும் அந்த ரூமை விட்டு போயிடுவாங்க. எங்க ஹீரோவும் என்ன சொல்லுவாருன்னா நான் சில புக்ஸ் படிச்சேன். இந்த காட்டுல அதிகமான புதக்குடிகள் இருக்கு. அது ரொம்பவும் கடினமானது. ரொம்ப அதை விட்டு எழுந்து போக முடியாது. மனசெல்லாம் ரொம்ப இறுக்கி பிடிச்சிடும் அப்படின்றத அவர் சொல்லிட்டு அப்படியா அந்த புக்கை படிச்சல அப்ப எங்க இருந்து எப்படி தப்பிக்கணும்னு அந்த புக்ல இருந்ததான ரெண்டு பேர் சின்ன சின்ன விஷயத்துக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்ப ஹீரோயினும் அந்த இடத்த பார்ப்பாங்க. அங்க ஒரு பாம்போட முட்டை இருக்கும். இதனால ஹீரோனி பயப்படுவாங்க. அதே இடத்துல அவங்க கை கிட்ட ஏதோ ஒரு வெயிட்டா ஒரு பொருள் இருக்கு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி அதை தூக்க முயற்சி பண்ணுவாங்க. தூக்கி பார்த்தா அது ஒரு மனுஷனோட சவுலம். இது யாருன்னா படத்துல ஸ்டார்டிங்ல ஒருத்தனை பார்த்தோம்ல அவங்க வந்து வேகமா ஓடி போகும்போது ஒரு புதக்குடியில விழுந்துருவான். அவனை காப்பாத ஆள் இல்லாதனால மூழ்கி இறந்தே போயிடுவான். அவனோட சடலத்தை பார்த்த உடனே ஹீரோனி ரொம்ப பயப்படுவாங்க. அதனால அந்த சடலத்தை திரும்ப அந்த சேத்துக்குள்ளேயும் முழுக வச்சிடறாங்க. அவங்க கிட்ட ஒரு பேக் இருக்கும். பார்க்கும் போது அதுல ஒரு கத்தி டார்ச் லைட் சில பொருட்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் எடுத்து அவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதை வச்சு தப்பிக்க முடியுமா யோசிக்கும் போதுதான் ஹீரோவும் என்ன சொல்லுவாங்கன்னா தூரத்துல ஒரு கல் இருக்கும். இந்த கல்லை மட்டும் நம்ம பிடிச்சோம்னா அது மூலியமா நம்ம வெளியே போயிடலாம். அதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு கயிறு மாதிரி தேவை என்ன பண்றோம்னு யோசிக்கும் போது இந்த பேக்கப் பாப்பாரு ரொம்ப ஸ்ட்ராங்கானதான் இதை கட் பண்ணி நம்ம கயிறு மாதிரி முயற்சி பண்ணலாம் இல்லைன்னா தப்பிக்க முடியும் அப்படின்னும் போது அந்த கயிறை கட் பண்ணி ஒவ்வொன்று முடிச்சு போட்டுக்கிட்டே வருவாங்க. இப்போ ஹீரோ என்ன சொல்லுவாருன்னா என்னை விட நீ தான் கொஞ்சம் கிட்ட இருக்கா உன்னாலதான் அதை தூக்கி போட முடியும் நீ முயற்சி பண்ணணும் போது ஹீரோனையும் அந்த பாறைக்கு நடுவுல அந்த கயிறை போட முயற்சி பண்ணுவாங்க. ஆனா அது எட்டவே இருக்காது. ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அவங்களால அதை போட முடியாது. அப்பதான் ஹீரோனி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இன்னும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கயிறு கிடைச்சா அது முடிச்சு போட்டு நம்ம போட முடியுமே பேசாம என்னோட கோட்டை யூஸ் பண்ண வேணும் போது ஹீரோ வேண்டவே வேண்டாம் போக போக இன்னும் குளிர் அதிகமாகும் அது உனக்கு ஆபத்து நான் என்னோட கோட் தரேன் அப்படின்னு சொல்லி அவங்க பேசுவாங்க. அதே இடத்துல இங்க ஹீரோட ஃப்ரெண்டை காமிப்பாரு. அவரும் ஹீரோ போய் ரொம்ப நேரம் ஆச்சு இன்னும் ஏன் வரலன்னு யோசிச்சுட்டே இருக்கும் போது இப்போ ஹீரோட பேக்கை மாட்டிட்டு அந்த ஹண்டர் அந்த ஹோட்டலுக்கு வருவா. இந்த பேக் ஆல்ரெடி ஹீரோ வருதுன்னு அவரோட ஃப்ரெண்டுக்கு நல்லாவே தெரியும். அவகிட்ட போய் எங்க என் ஃப்ரெண்ட் இந்த பேக் உங்ககிட்ட எப்படி வந்ததுன்னு சொல்லி கேட்கும் போது அவன் பயந்துட்டு அந்த ஹோட்டல் விட்டு வெளியே போக முயற்சி பண்ணுவான். ஆனா அங்க இருக்கிற ஆட்கள்லாம் பிடிச்சிருவாங்க. ஹோட்டல்ல இவங்க ரெண்டு பேரும் சண்டை போறாங்க சொல்லி ஜெயில தூக்கி போட்டுருவாங்க. மேலே ஹெலிகாப்டர் போற சவுண்ட் உங்களுக்கு கேட்கும். கண்டிப்பா நம்ம கத்துனா நம்மள காப்பாத்துவாங்கன்னு சொல்லி ஹீரோனி கத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அங்க மரங்களோட அடர்த்தி அதிகமா இருக்கறனால அங்க இருக்க யாருமே ஹீரோனி கீழே இருக்கிற விஷயமும் தெரியாது. ஹீரோனி அவங்களுக்கு எப்படியாவது இன்ஃபர்மேஷன் போனோம் என்கிட்ட லைட் இருக்கு நான் பத்த வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா ஹீரோ இங்க பாரு உங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே ஈரமான பொருள் கண்டிப்பா எரியாதுன்னு முயற்சி பண்றதுதான் வேஸ்ட் தான். கண்டிப்பா என் ஃப்ரெண்ட் அந்த மெசேஜை பார்த்திருப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வரலன்றது தெரிஞ்ச பிறகு தன்னை தேடி வருவான் நம்ப அப்படின்னு சொல்லி பாசிட்டிவா பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோனும் அவன் எப்ப வருது நம்ம எப்ப இங்க இருந்து தப்பிச்சு போடுது அப்படின்னு சொல்லி அங்க பேசிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப ஹீரோனுக்கு பசி எடுக்கும். உன் பாக்கெட் ஏதாவது சாப்பிட உணவு இருக்கான்னு கேட்கும் போது என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்ட்டு வர. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோனோட முதுகுல பூச்சிகள்லாம் ஏறுது அது கடிக்குது. அந்த வழி தாங்க முடியாம கத்துறாங்க. இப்போ ஹீரோட பாக்கெட்ல ஒரு வைன் இருக்கும் அதை எடுத்து கொடுப்பாரு. இதை உன் மேல ஊத்திக்கோ அது போயிடும்னு அதே மாதிரி அது போயிடும். ஹீரோக்கு இப்ப கோவம் வர ஆரம்பிச்சிடும். உங்ககிட்ட எந்த பொருளும் இல்லைன்னு சொன்னா ஆனா இந்த வைன் எப்படி இருக்கு உங்ககிட்ட அப்ப நீ இன்னுமே குடி பழக்கத்தை தான் இருக்க குடியை விட்டு நீ வெளியவே வர இதனாலதான் நம்ம வீட்டுல சண்டை வர்றது இதனாலதான் உன்னை விட்டு நான் பிரியணும்னு முயற்சி பண்ண அப்படிங்கும் போது ஹீரோ ஒரு கஷ்டப்படுறாரு. வீட்டுல எதுவுமே சரியா போல நம்ம சண்டை போடுறோம் அந்த ஸ்ட்ரெஸ்னால தான் நான் குடிக்க ஆரம்பிச்சேன் இந்த ஸ்ட்ரெஸ் இல்லைன்னா நான் ஏன் குடிக்க போறேன் அப்படின்றத அவர் சொல்லுவார். முன்னால நம்ம எப்படி ஒருத்தவங்க
மேல அன்பா இருந்தோம். ஆனா ஏன் இப்ப நம்ம இல்ல அப்படின்னு அவங்க பேசிட்டே இருக்கும்போது, இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் இவங்க கிட்ட வருது. எதுன்னு பார்த்தா பாம்பு. அந்த பாம்போட முட்டை அங்க இருக்கு. அதனால அத பார்த்துக்க அந்த பாம்பு வருது. இத பார்த்து ஹீரோயினே பயந்து போயிருவாங்க. உடனே ஹீரோவும் உன்கிட்ட கன்னு குடுக்குறேன் அத வச்சுக்கோ. அந்த பாம்பு கிட்ட இருந்து ஷூட் பண்றேன்னுவாங்க. ஹீரோ கிட்ட வரும் அவர கடிக்க முயற்சி பண்ணா, அதுக்குள்ள ஹீரோயினி ஷூட் பண்ணுவாங்க. ஆனா ஜஸ்ட் மிஸ்ஸா அந்த பாம்பு தப்பிச்சிரும். போறது முன்னாடி ஹீரோவ கடிச்சிட்டு போயிரும். இதனால அவர் ரொம்பவும் டயர்ட் ஆயிருவாரு. அவர் உடம்பு முடியாம கஷ்டப்படும். இப்ப ஹீரோட ஃப்ரெண்ட காமிக்கிறாங்க. ஜெயிலா அவர் அந்த ஹண்டர் கிட்ட பேசிட்டு இருக்காரு. இங்க பாரு ஹீரோவும் ஹீரோயினும் எங்க போயிட்டாங்க. அது தயவு செஞ்சு சொல்லு. உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் நான் தரேன். நான் உனக்கு உதவி பண்றேன் அப்படின்னும் போது அவன் சரி உன் கையில இருக்க அந்த வாட்ச கூட அப்பதான் நான் எல்லா உண்மையும் சொல்லுவேன் போது இது என் அப்பா கொடுத்த வாட்ச் இது எவ்வளவு காஸ்ட்லின்னு தெரியுமா உனக்கு உன் ஃப்ரெண்டு முக்கியமான வாட்ச கூட அப்படின்னும் போது அவன் தான் வாட்ச கைட்டி கொடுத்துருவான். உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆபத்தான அந்த பாம்புகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னு மட்டும் தான் சொல்லுவான். இதை கேட்டு அவரோட ஃப்ரெண்டும் பயந்துருவாரு. அங்க அந்த ஆபீசர் கிட்ட என்னை வெளியே விடுங்க என் ஃப்ரெண்டுக்கு ஆபத்து நான் ஒரு டாக்டர் தான் தயவு செஞ்சு என்னை வெளியே விடுங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பாரு. அதே நேரத்துல இங்க ஹீரோ காமிப்பாங்க. ஹீரோ அந்த பெயின் அதிகமா ஆக அவர் அன்கான்சியஸா போயிருவாரு. டக்குன்னு கத்துவாரு புலம்பிட்டே இருப்பாரு. இதை பார்த்து ஹீரோனையும் பயப்படாத எல்லாமே சரியாயிரும் ஸ்ட்ரெஸ் ஆக தான் அந்த பாய்சனும் உடம்புல அதிகமா பரவ ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட கை முகத்துல எல்லாம் விஷம் அதிகமா பரவுற மாதிரி தெரியும். ஹீரோனையும் ஹீரோக்கு உதவி பண்ணணும் அந்த பாய்சன் எல்லாம் வெளியிட முயற்சி பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு தயக்கம் இருக்கும். ஏன்னா ஹீரோனுக்கு திருமணம் ஆன பிறகு குழந்தைங்களை பாத்துக்கணும்னு சொல்லி அவங்க டாக்டர் ஃபீல்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க. முழு நேரம் குழந்தைங்கன்னு சொல்லி குழந்தைக்காக வாழ்ந்துட்டாங்க. அதனால இப்போ நான் அந்த டாக்டர் ஃபீல்டை விட்டு வெளியே வந்துட்டோம் உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணனால ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லி பயப்படுவாங்க. ஆனாலும் பாய்சன் இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாத்தையும் கத்தி வச்சு கட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல நெருப்ப வச்சு துணி வச்சு டைட்டா கட்டி அவரை காப்பாத்திடுவாங்க. ஹீரோவும் எனக்கு அப்பவே தெரியும் நீ கண்டிப்பா என்ன காப்பாத்திடுவ அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருப்பாங்க. அப்பதான் ஹீரோனி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஹீரோனி வந்து ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரைக்கும் ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு. நல்லா படிச்சு ஒரு நல்ல டாக்டர் ஆனாங்க. ரொம்ப ஃபேமஸான ஹாஸ்பிட்டல்ல அவங்களுக்கு ஜாபும் கிடைச்சது. லைஃப் நல்லா போயிடுச்சு. நான் உங்களுக்கு திருமணம் பண்ண பிறகு குழந்தைங்களோட சந்தோஷமா இருந்தேன். ஆனா குழந்தைங்களை பார்த்துக்கணும்னு காரணத்தினால எனக்கு பிடிச்ச என்னோட தொழிலை விட்டு நான் வெளியே வந்துட்டேன். எப்பவுமே குழந்தைங்க உங்களையும் பார்த்துட்டு இருக்க கொஞ்சம் கொஞ்சமா நான் என்னையே இழக்க ஆரம்பிச்சேன். நான் என்ன பண்றேன் எனக்கு எது பிடிக்கும்ன்றது எனக்கு தெரியாம போயிடுச்சு. இது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. இதை விட்டு நான் வெளியே வரணும்னு நினைச்சேன். அதனாலதான் நான் விவாகரத்துக்கு அப்ளை பண்ணேன் அப்படின்றத சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோ நீ எனக்கு ஒரு நல்ல மனைவி நல்ல அம்மா நீ என் லைஃப்ல கிடைச்சது எனக்கு ரொம்பவும் ஒரு பெரிய லக்கு தான். எனக்கு இன்னுமே உன்னை பிடிக்கும். நான் இன்னுமே உன்னை நேசிக்கிறேன். நீ என்ன முடிவு எடுத்தாலும் நான் கூடவே இருக்கேன் அப்படின்றத அவர் சொல்லுவாரு. இதை கேட்டு அவங்களும் ரொம்ப உடஞ்சு போயிடுவாங்க. இப்ப ஹீரோவும் வழி தாங்க முடியாம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மயக்கத்துல போயிட்டு இருப்பாங்க. ஹீரோக்கும் தெரியும் எப்படியாவது இவர் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனா இவரோட நிலைமை ரொம்ப மோசமாயிடும். ஏதாவது ஒண்ணு பண்ணணும். கல்ல பிடிக்கணும்னா அதுக்கு இன்னும் கயிறு வேணும். என்ன பண்ணலாம் யோசிக்கும் போது அவங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அந்த பாம்பு வந்து கொஞ்சம் லென்த்தா தான் இருக்கு. அதை நம்ம கயிறை பயன்படுத்தலாம். அந்த பாம்பு கண்டிப்பா அதோட முட்டைக்காக கிட்டதான் எங்கேயாவது படுத்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி பாப்பாங்க. அது கொஞ்சம் தொலைவில் தான் இருக்கும். அதை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வரும். இப்ப அந்த பாம்பை போட்டு தலை முயற்சி பண்ணுவாங்க. அந்த பாம்பு ஹீரோனை அப்படியே டைட்டா பிடிச்சு அவங்கள கொலை பண்ண முயற்சி பண்ணும். ஆனா ஹீரோ கத்தி எடுத்து தலையிலே சொல்லிடுவாரு. அது இறந்து போயிடும். அதை இப்ப கயிறை பயன்படுத்தி அந்த பாறைக்கு நடுவுல போட்டு இழுக்க முயற்சி பண்ணுவாங்க. இப்போ அந்த கல்லுல அந்த கயிறு போய் மாட்டிக்கும். ஹீரோனையும் இந்த இடத்த விட்டு தப்பிக்கும்னு சொல்லி கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி அந்த இடத்த விட்டு வெளியே வருவாங்க. வந்தோடனே அவங்களை கணவரை காப்பாத்தும் கையை கொடுங்கன்னும் போது அவரே இல்ல என் உடம்புல சுத்தமா எனர்ஜி இல்ல என்னால வெளியே வர முடியாது. நீ வேணா இங்க வந்து தப்பிச்சப்போ உதவிக்கு யாராவது கூட்டிட்டு வா அப்படின்றத சொல்லும் போது அவங்க டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் கண்டிப்பா உதவிக்கு யாரோ கூப்பிடும்னு சொல்லி அவங்க வந்து ஓட முயற்சி பண்ணுவாங்க. ஆனா அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருந்தாங்க. சாப்பிட இருந்தாலும் ரொம்ப டயர்டா இருப்பாங்க. அவங்க கண்ணுக்கு முன்னாடி எல்லா விஷயமும் மங்களா தெரியும். அந்த இடத்த விட்டு ஓடணும் முயற்சி பண்ணாங்க. ஓடி போகும்போது அந்த இடத்துல திரும்ப ஒரு புதக்குழி இருக்கும். அதுக்குள்ள கால் வைக்க பார்ப்பாங்க. ஆனா அதை விட்டு தப்பிச்சு அங்க வந்து மயக்கத்துல ஓடி போயிட்டே இருப்பாங்க. இருட்ட ஆரம்பிச்சிடும். அப்படி ஓடி போயிட்டே இருக்கும்போது அவங்களுக்குள்ள நிறைய இலுஷன் மாதிரி வரும். அவங்க நிக்கிற மாதிரி நிறைய ஆட்கள் அவங்க பக்கத்துல நிக்கிற மாதிரி பயணம் ஓடி போய் கீழே டொப் பண்ணி விழுந்துருவாங்க. இப்போ ஆம்புலன்ஸ் சவுண்ட் கேட்கும். அவரோட ஃப்ரெண்டு வந்துருவாங்க. ஹீரோனியா காப்பாத்திடுவாங்க. உங்களுக்கு ஒண்ணு இல்ல நீங்க ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ சில பேர்லாம் அந்த காட்டுக்குள்ள போவாங்க. கடைசியில அவங்க கணவரையும் காப்பாத்தி உயிரோட கூட்டிட்டு வந்துருவாங்க. அவங்க கணவரை பார்த்தோன்னே அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்க வீட்டுக்கு திரும்பி போறாங்க. உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வித்தியாசமான படத்துல உங்களை சந்திக்கு வரேன். அண்ட் தென் பை பாய்.